நம்ம இருந்திருப்போம். அப்போ அந்த 27 யோகத்தில் இன்னைக்கான யோகம்னு பார்த்தீங்கன்னா சித்தி யோகம். சித்தம், சித்தி அப்படின்னா புத்தி, கூர்மை, அறிவு, இது எல்லாமே. சித்தி யோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? தெளிவான, அளந்த எதாக இருந்தாலும் ஆராய்ந்து செயல்படுறவங்களும் இருப்பாங்க. ஆலோசித்து பின்னமாக யோசித்து முடிவெடுக்கிறவங்களும் இருப்பாங்க. அவசர புத்தி இருக்காது. எடுத்தம் கவிழ்த்தம் என்று பேச மாட்டார்கள். ஏன் அப்படின்னா சித்தி விநாயகர்னு நம்ம எல்லாருமே கும்பிடுவோம். விநாயகர் என்ன பண்ணுவார்? முருகன் உடனே மயில் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார் உலகத்தை சுற்றி அந்த நாணப்பழத்தை வாங்குறதுக்கு. நாணப்பழம் யார் வாங்குவா? விநாயகர். அவர் அமைதியாக நின்று பொறுமையாக ஆராய்ச்சி பார்ப்பார். தாய் தகப்பனே உலகம், இவர்கள் சுற்றி வந்தாலே இந்த உலகத்தை சுற்றியே பலன் உண்டு அப்படின்னு சிந்திச்சு பொறுமையாக இருந்து அந்த நாணப்பழத்தை வாங்கிக்குவார்.